ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நிறங்களால் அழைக்கப்படும் மாநிலங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த பிங்க் சிட்டி, இந்த ப்ளூ சிட்டி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தாலே தெரியும். அது சம்மந்தமாக நமக்கு ஒரு 9 சிட்டிக்கு வந்து முக்கியமான நேம் இருக்குது. அந்த இதை நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ சிட்டி. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சிட்டி. ப்ளூ சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர். இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் நிறைய பேர் ஐ படம் பார்த்துருக்கலாம், அல்லது வந்து எண்ணெய் எறிந்தால் படம், அல்லது நான் சிகப்பு மனிதன் விஷால் நடிச்சு இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இந்த ப்ளூ சிட்டி அந்த ஏரியா தான் வரும். அந்த பாட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த நகரம் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு நிறையா வரும். இப்போ ப்ளூ சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர். இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் வரும். இந்த சுதேச அரசுகளை இணைக்கும் போது வந்து இந்த ஜோத்பூரும் வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம வல்லபாய் பட்டேல் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் மூலமாக தான் இந்தியா கூட அவங்கள வந்து இணைச்சிருப்பாங்க. அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஜோத்பூர் ப்ளூ சிட்டி. அடுத்து ஒயிட் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உதய்பூர். அடுத்து எவர்கிரீன் சிட்டி திருவனந்தபுரம். சரிங்களா? இந்த திருவனந்தபுரத்துக்கு எவர்கிரீன் சிட்டின்னு பேர் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம காந்தியடிகள். அது ஒரு அடிஷனல் பாயிண்ட்டு. அடுத்து ப்ரௌன் சிட்டி. ப்ரௌன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். எதுக்காண்டி இது அழைக்கிறோன்னா, ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இந்தியாவிலே வந்து மழை கம்மியாக பெய்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சால்மர். அந்த பாலைவனம்லாம் பார்க்கறதுக்கு என்னன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த மணல். அதனால தான் ப்ரௌன் சிட்டினா ஜெய்சால்மர்னு சொல்கிறோம். அடுத்து பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர். இதில் ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ப்ளூ சிட்டி, இந்த பிங்க் சிட்டி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து சில்வர் சிட்டி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டாக், ஒடிசா. அடுத்து கிரீன் சிட்டி சண்டிகர். சரிங்களா? இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சண்டிகர் தான். இந்த கொஸ்டினும் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி வடிவமைக்கப்பட்ட நகரம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டிகர் தான். ஓகேங்களா? அதே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, சென்னை வந்து ஒரு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரமா அப்படின்னு கேட்டால் சென்னை வந்து ஒரு திட்டமிட்ட வடிவமைக்கப்பட்ட நகரம் கிடையாது. சரிங்களா? அடுத்து ஆரஞ்ச் சிட்டி நாக்பூர். அடுத்து பிளாக் சிட்டி கொல்கத்தா. எதுக்காண்டினா இதில் அழைக்க ஒரு முக்கியமான காரணம், இப்போ கொல்கத்தாவில் பார்த்துருப்பீங்க இந்த தசரா பண்டிகைலாம் நல்லா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த காளியோட கலரை அந்த ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து கொல்கத்தா வந்து பிளாக் சிட்டின்னு அழைக்கிறாங்க. அடுத்து கோல்டன் சிட்டி அமிர்தசரஸ். இது ஏற்கனவே படிச்சிருக்கலாம் நீங்கள், பொற்கோவில் நகரம் அமிர்தசரஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொற்கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஞாபகம் வச்சுருங்க. இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் பஞ்சாப். தமிழ்நாட்டில் பொற்கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர். ஓகே, நம்மளுடைய கிளாஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜிகே இப்போ குரூப் 1 குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதாவது நம்ம என்னதான் புக்கில் இருந்து படித்து போனாலும் புக்கில் இருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்டே ஆகாது. அவங்க எப்போவுமே எப்படின்னா ஒரு ஒரு பாட்டு வச்சிருக்கிறாங்க, அங்கங்கே அப்படி அப்படி தொட்டு கேட்கறது. நீங்கள் இப்போ நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறங்களால் அழைக்கப்படும் சிட்டிஸோட இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த இது ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, ப்ளூ சிட்டி, பிங்க் சிட்டி, இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்ஸு இந்த சண்டிகர் கிரீன் சிட்டின்னு சொல்லி சண்டிகர், இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டி. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. இந்த பிளான்டு சிட்டி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க. நம்மளுடைய குறிக்கோள் எப்படின்னா எப்போவுமே புக்கில் இருந்து 35 கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 1, அந்த குரூப் 2க்குலாம் 75க்கு 35 ஜிகே வந்துடும். மற்ற இருக்கிற ஜிகேவை நம்ம எப்படி அணுகி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு கிளாஸும் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு ஜிகேல பார்க்கலாம்.